சென்னையைச் சேர்ந்த 13 வயது இளம் ரேசர் ஜேடன் இமானுவேலிடம் நடிகர் அஜித்குமார் ஆட்டோகிராஃப் வாங்கக்கூடிய அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குங்க. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களை ஒருத்தராக இருக்கக்கூடிய முன்னணி நடிகரான நடிகர் அஜித்குமார் நடிப்பை தாண்டி கார் மற்றும் பைக் ரேஸில் அதிக ஆர்வம் கொண்டவர், நமக்கு எல்லாமே தெரியும். சமீப காலமாக அவர் பல்வேறு சர்வதேச கார் ரேஸ் போட்டிகளில் கலந்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் துபாயில் நடைபெற்ற கார் ரேஸில் 3வது இடத்தை பிடித்து அசத்தி இருந்தாங்க அவருடைய மொத்த டீமும். அதனைத் தொடர்ந்து போர்ச்சுகலில் நடைபெற்ற கார் ரேஸ்லையும் கலந்துகிட்டு இருந்தார். தற்போது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் கார் ரேஸில் கலந்துகிட்டு இருக்காரு. இந்த நிலையில் 13 வயது ரேசர் ஜேடன் இமானுவேல் கிட்ட அஜித்குமார் ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்காரு. இது தொடர்பான அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. சிறுவன் ஜேடன் இமானுவேல் சென்னையைச் சேர்ந்தவர். இவர் ஜெர்மனியில் நடைபெற்ற பைக் ரேஸ் மினி ஜிபி பிரிவில் பங்கேற்று 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்ததாக ஸ்பெயினில் நடக்க உள்ள மினி ஜிபி வேர்ல்டு 2025 பைக் ரேஸின் இறுதிப் போட்டியிலும் அவர் பங்கேற்க இருக்காரு. எப்போதுமே ரேஸ் மேலே தனி காதல் கொண்ட அஜித்குமார் அவர்கள் அதன் மூலமாக இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றதுல குறிக்கோளாக இருக்காரு. இப்போ சமீபத்தில் கூட அங்கே ரேஸ் நடக்கக்கூடிய இடத்துலேருந்து பேசும்போது, என்ன பிரபலப்படுத்தாதீங்க, இந்த ரேஸ் விளையாட்டை நம்ம நாட்டில் பிரபலப்படுத்துங்க, அதன் மூலமாக எவ்வளோ வீரர்கள் வெளியில் வருவாங்க, நம்ம நாட்டுக்கு பெருமை தேடி கொடுப்பாங்க அப்படின்றத அவர் ஒரு அறிவுரையாக சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் தான் சிறுவன் ஜேடன் இமானுவேல் ரேஸின் பால் ஈர்ப்பு கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த ஈர்ப்பின் வழியாக இந்திய நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிற வகையில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வெற்றிகளை கைப்பற்றி கொண்டு இருக்காரு. அதை பாராட்டுற விதமாக, அவர் இன்னும் அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் அஜித்குமார் நெகிழ்ந்து போய் சிறுவன் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்காரு. தன்னுடைய இமேஜை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒரு சின்ன பையன் கிட்ட போயிட்டு அஜித்குமார் ஆட்டோகிராஃப் வாங்கின அந்த விஷயம் அவருடைய மரியாதையும் நன்மதிப்பையும் இன்னும் பல மடங்கு அவருடைய ரசிகர்கள் மத்தியிலும் சரி, நம்மளுடைய பொதுமக்கள் மத்தியிலும் சரி உயர்த்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வீடியோ இப்போ இது உங்களுக்காக.